ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. முன்னெல்லாம் அது கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வெப்ப வாதம்னா என்ன? அதாவது ஹீட் ஸ்ட்ரோக்ன்றது வந்து இட்ஸ் அ ப்ராட் ஸ்பெக்ட்ரம். எடுத்தோடனே டக்குன்னு ஹீட் ஸ்ட்ரோக் வராது. முதல்ல ஹீட் ரேஷ்னு வரலாம், அதுக்கப்புறம் ஹீட் கிராம்ப்ஸ், ஹீட் எக்ஸாஷன், கடைசியாக வர்றது தான் ஹீட் ஸ்ட்ரோக். அதாவது ஹீட் ரேஷ் எப்படி வரும்னா நம்ம ஸ்கின்ல வந்து இந்த வேர்க்கூறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இனிஷியலாக அந்த மாதிரி இருக்கும், வேர்வை ஜாஸ்தி இருக்கும், அதனால் வர்றது. ஹீட் கிராம்ப்ஸ் வந்து நம்ம வேர்வையினால அந்த எலக்ட்ரோலைட்ஸ், நம்ம சோடியம் பொட்டாசியம்லாம் நம்ம உடம்புலேருந்து வெளியே போகிறதுனால கை கால் வலிக்கும், தலைவலிக்கும், அந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அதுக்கு அடுத்தது ஹீட் எக்ஸாஷன் அப்படின்னா ரொம்ப வேர்வை ஜாஸ்தியாகி பல்ஸ் ஜாஸ்தியாகும், பிபி குறையும், வேர்வையினால உடல் சோர்வு, இந்த மாதிரி வரும். கடைசி ஸ்டேஜ் தான் ஹீட் ஸ்ட்ரோக். அது என்னன்னா அந்த ஸ்டேஜில் வந்து பேஷண்ட் டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் 103க்கு மேலே போகிறதுனால ஃபர்ஸ்ட் மூளையை பாதிக்கும். மூளை பாதிக்கிறதுனால கன்ஃபியூஷன், கோமா, வலிப்பு, இந்த மாதிரி அது உயிருக்கே ஆபத்தான அந்த மாதிரி பேஷண்ட் வந்து நம்ம இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி எமர்ஜென்சியாக ட்ரீட் பண்ணணும்.